Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 6.7, பயிற்சி 6.7. Fifth sum, find the parametric form of the vector equation and Cartesian equation of the plane containing the line r vector equal to I minus j plus 3k plus t times 2i minus j plus 4k and perpendicular to the plane r vector dot I plus 2j plus k is equal to 8. இப்போ வந்து தனியாக எந்த பாயிண்ட்டும் அவங்க கொடுக்கல. ஆனால் இந்த லைன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லைனில் இது வந்து பாயிண்ட் வெக்டர், இது வந்து parallel வெக்டர். இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும்? பிளேன்லேயும் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம பாயிண்ட் வெக்டர் ஏ வெக்டராக எடுத்துக்கணும். ஒரு parallel வெக்டர் இதை எடுத்துக்கணும். இன்னொரு parallel வெக்டர் வந்து நமக்கு இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம கண்டுபிடிக்கிற பிளேனும் இந்த பிளேனும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேனுக்கு இது பர்பெண்டிகுலர் வெக்டர் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற பிளேனுக்கு இது parallel வெக்டர். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் அது தெரியலன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே இது ஒரு parallel வெக்டராக எடுத்துக்கோங்க. The required plane containing required plane therefore the required plane equation containing the line r vector I minus j plus 3k plus t times 2i minus j plus 4k. இப்போ ஏ வெக்டர் வந்து இந்த வெக்டர், இதில் வந்து ஒரு parallel வெக்டர் பி வெக்டர், இங்கே ஒரு பிளேன் வெக்டர், பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஒரு parallel வெக்டர் சி வெக்டர் எழுதிக்கிறோம். I plus 2j plus k. The parametric form of the vector equation is r vector equal to a vector plus s times b vector plus t times c vector. Therefore r vector equal to I minus j plus 3k. இங்கே b vector substitute பண்ணிடும், இங்கே வந்து c vector substitute பண்ணிட்டோம்னா இது parametric vector equation. கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அதனால் இதுக்கு கார்ட்டீசியன் ஃபார்முக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus x1 y minus y1 z minus z1 b1 b2 b3 c1 c2 c3. இது வந்து டிட்டர்மினண்ட்டில் போட்டு அதனோட எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து தெரிஞ்சிடும். இங்கே ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு x minus 1 y plus 1 z minus 3. ஏன்னா நமக்கு அங்கே பாயிண்ட் வெக்டர் வந்து ப்ளஸ் ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் 3கேன்னு இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா x minus 1 y plus 1 z minus 3ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து b வெக்டரோட காம்பனன்ட்ஸ், இது வந்து c வெக்டரோட காம்பனன்ட்ஸ். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். x minus 1 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, -1 into 1 -1 2 into 4 8. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -8ன்னு போட்டாச்சு. மைனஸ் ஆஃப் y plus 1, இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 into 1 2 1 into 4 4 -4 ப்ளஸ் z minus 3 into 4 plus 1. அதாவது இந்த z minus 3 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா 2 2s are 4 வந்துடும். 1 into -1 வந்து -1, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 1 equal to 0. இங்கே வந்து -9 இருக்குது, அது முன்னாடி போட்டுடலாம். இன்ட்டு x minus 1. இங்கே வந்து -2 இருக்குது, இந்த ஒரு மைனஸ், அதனால் ப்ளஸ் 2 into y plus 1. இங்கே வந்து ப்ளஸ் 5 into z minus 3 is equal to 0. இப்போ 9x plus 9 plus 2y plus 2 plus 5 into z 5z minus 5 into 3 minus 15 equal to 0. இப்போ -9x plus 2y plus 5z இது எல்லாத்தையுமே நம்பர் எல்லாமே இது 9 plus 2 11 11 minus 15 வந்து -4 equal to 0ன்னு வந்துடும். எப்பயுமே ஃபஸ்ட்டில் மைனஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. இதுதான் நமக்கு தேவையான பிளேனோட ஈக்குவேஷன். தேங்க்யூ.